எனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். இந்த அடி வயிற்று கொழுப்பு நமக்கு இருக்கும்போது நம்ம உடம்புல இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான், இது எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக், அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவாங்க. இந்த பிளாக் வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதனால நீங்கள் வெயிட் குறைக்காமல் விட்டீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப 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 ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் நீங்கள் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு எடுக்கலை அப்படின்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அப்புறம் 16 மாத்திரை சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க ஒரு நாளைக்கு. இந்த வீடியோ ஒரு கூட சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பிக்கு பாருங்கள், மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸ் ஒன்றுமே கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அதான் சொன்னேன், இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. கேட்டிங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்தானது உங்களுக்கே புரிஞ்சிடும் கரெக்டாக. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் டெய்லி ஒரு 15 மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு 4 நேரம் இன்சுலின், 3 நேரம் இன்சுலினும் போட்டுட்டு அப்படியே போய் சேர்ந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணினீங்க அப்படின்னா மாத்திரை இல்லாமல் இருக்கலாம், இன்சுலின் இல்லாமல் இருக்கலாம். நம்ம வாழ போகிறது ஒரே ஒரு தடவை மட்டும்தான், அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரியா?